ராமேஸ்வரம் ஆலயத்தை இந்துக்களுக்காக உலக நாடுகளுக்கு இணையாக அந்த கோவிலை ஆலயத்தை மாற்றுவேன் என்றார். மாத்தினாரா? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கல. நம்முடைய தமிழ்நாடு அரசு, தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசு கோவில்களுக்கு புத்துணர்வு கொடுத்திருக்கிறது, கும்பாபிஷேகங்களை நடத்தி இருக்கிறது, இந்துக்களை பாதுகாத்திருக்கிறது. நானும் இந்து தான், எங்க அண்ணியும் இந்து தான், நாங்கெல்லாம் இந்துக்கள் தான். எங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி இந்துக்களை ஏமாத்துறீங்க, வஞ்சிக்கிறீங்கன்னு. அப்போ ராமர் கோவில கட்டுனா வட மாநிலங்கள்ல வாக்கு வந்துடும். உடனே அவசர அவசரமா கட்டினார். பூரி சங்கராச்சாரியார் சொன்னார், சிருங்கேரி மட சங்கராச்சாரியார் சொன்னார், இது மிகப்பெரிய ஆபத்து, இந்த நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கும், முழுமை பெறவில்லை ராமர் கோவில், அயோத்தியில இதை நாங்கள் வருவதற்கு மறுக்கிறோம், பிரதிஷ்டை செய்யக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது, இது இந்துக்களுக்கு எதிரான கொள்கை, இந்து மதத்தை இழிவுபடுத்துகின்ற கொள்கைனார். மோடிஜி கேட்கல, அவசர அவசரமா போய் கும்பாபிஷேகத்தை பண்ணார். சங்கராச்சாரியார் வரமாட்டேன்னு மறுத்துட்டாங்க. அந்த ராமரை மன்னிக்காத ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது மோடிஜி அவர்கள் தான். ராமரை மன்னிக்க போறதில்லை. அவர் எங்கள் பக்கம் தெய்வம் இருக்கிறது, மக்களை சார்ந்த ஒரு ஆட்சி நடக்கிறது, மக்களுக்காக ஒரு ஆட்சி நடக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் வந்து அவர் பாடம் படிச்சுட்டு போனோம் மோடி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.